கற்பனை செஞ்சு பாருங்க, உலக வரலாற்றிலேயே நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு மாபெரும் செல்வச் செழிப்போடு அதிநவீன தொழில்நுட்பத்தோடு ஒரு பிரம்மாண்டமான நகரம். எங்க பார்த்தாலும் தங்கமும் வைரமும் கொட்டி கிடக்குது. ஆனா ஒரே நாள், ஒரே ஒரு ராத்திரி அந்த மொத்த சாம்ராஜ்யமும் இருண்ட கடலுக்குள்ள யாருக்கும் தெரியாம அப்படியே மூழ்கிடுச்சு. அதுதான் அட்லாண்டிஸ். இன்னைக்கு நாம் இந்த வரலாற்று மர்மத்துக்குள்ள தான் கொஞ்சம் ஆழமா இறங்க போறோம். இது ஏதோ சாதாரண கதை இல்லைங்க. இதுக்குள்ள உறைந்து கிடைக்கிற அந்த ரகசியம் நம்ம எல்லாருமே சிந்திக்க வைக்க போகுது. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி கண்டிப்பா வரும். இதெல்லாம் நிஜமாவே நடந்ததா இல்ல வெறும் கட்டுக்கதையா? பல நூற்றாண்டுகளா வரலாற்று ஆய்வாளர்களை தூங்க விடாம செஞ்ச கேள்வியே இதுதான். அட்லாண்டிஸ் ஒரு வெறும் கற்பனை அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியா ஒதுக்கிடலாம். ஆனா இது நிஜமாவே நடந்த ஒரு பயங்கரமான வரலாற்று நிகழ்வுனா, ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி இந்த மர்மத்தை நம்ம அப்ரோச் பண்ணோம்னா கிடைக்கிற உண்மைகள் நிஜமாவே அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இந்த அழிவுக்கு பின்னாடி நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆழமான உளவியல் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. சரி, இந்த வரலாற்று சம்பவத்தோட முதல் சாட்சி யார் தெரியுமா? ஏதோ நேத்து வந்த வதந்தி இல்லை இது. சரியா 2300 வருஷங்களுக்கு முன்னாடி மாபெரும் கிரேக்க அறிஞர் பிளேட்டோ தன்னோட குறிப்புகளில் இதை மிக தெளிவாக பதிவு செஞ்சிருக்கார். பிளேட்டோ மாதிரி ஒரு மாபெரும் அறிஞன் சும்மா ஒரு கதையை எழுதி வச்சுட்டு போயிருக்க மாட்டார் இல்லையா? அந்த பதிவோட ஆழமும் அதோட நம்பகத்தன்மையும் தான் இன்னைக்கு வரைக்கும் அட்லாண்டிஸை தேட வைக்குது. ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் எப்படி திடீர்னு காணாம போச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய தடயத்தை அவர் நமக்கு விட்டுட்டு போயிருக்கார். இந்த மர்ம கதையோட பாதிக்கப்பட்டவர் யாரு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குவோம். அட்லாண்டிஸ் அதோட உச்ச கட்டத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? முக்கியமா 3 விஷயங்கள். முதல் விஷயம், அவங்ககிட்ட இல்லாத செல்வமே இல்லை, எல்லையற்ற வளங்களை அவங்க அனுபவிச்சாங்க. ரெண்டாவது, அந்த காலத்துக்கே சுத்தமா சம்பந்தமே இல்லாத அதிநவீன தொழில்நுட்பம் உங்ககிட்ட இருந்துச்சு. மூணாவது, யாராலையும் அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யமா அது விரிவடைஞ்சிருந்துச்சு. சொல்ல போனா அவங்க தொட்டதெல்லாம் பொன்னாச்சு. நம்மளை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்னு அந்த மக்களும் சரி உலகமும் சரி முழுசா நம்பினாங்க. ஆனா இங்கதான் நம்ம விசாரணையோட ஆகப்பெரிய கேள்வி விஸ்வரூபம் எடுக்குது. இவ்வளவு பெரிய வலிமையான சாம்ராஜ்யம் எப்படி அழிஞ்சது? தொழில்நுட்பத்துல இவ்வளவு உச்சத்துல இருந்த ஒரு சமூகம் எந்த ஒரு சின்ன தடையும் இல்லாம, எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லாம ஒரே ராத்திரியில எப்படி மாயமாக முடியும்? நினைச்சு பார்க்கும்போதே கொள்ளடுங்குது இல்லையா? அந்த சாம்ராஜ்யத்தை வீழ்த்தின படை எது? இல்ல அது என்ன மாதிரியான ஆயுதம்? இந்த கேள்விக்கான விடையை தேடி போகும்போது தான் சில அதிர்ச்சியான தியரிகளை நாம சந்திக்கிறோம். நம்ம விசாரணையில இப்போதைக்கு 2 முக்கிய சந்தேக நபர்கள் இருக்காங்க. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம், அதாவது ஒரு பிரம்மாண்டமான சுனாமி வந்து அந்த நகரத்தை ஒரே ராத்திரியில முழுங்கிடுச்சே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்போட வாதம் வேற மாதிரி இருக்கு. அதாவது இவ்வளோ பெரிய செல்வமும் அதிகாரமும் அவங்கள ரொம்பவே தடம் பொருளை வச்சிடுச்சு, அதனால கடவுளே கோவப்பட்டு கொடுத்த ஒரு கொடூரமான தண்டனை தான் இந்த அழிவுன்னு சில புராணங்கள் சொல்லுது. ஆக இது இயற்கையோட கோபமா இல்ல கடவுளோட சாபமா? ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இயற்கை சீற்றமும் இல்லை, கடவுளோட சாபமும் இல்லை. உண்மையான குற்றவாளி யாருன்னு நாம தேடி போகும்போது விடை நாம எதிர்பார்க்காத முற்றிலும் வேறொரு திசையில இருக்கு. இதை நான் படிச்சப்போ எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. எந்த ஒரு ஆயுதமும் எந்த ஒரு சுனாமியும் செய்ய முடியாத ஒரு மாபெரும் அழிவை அந்த மக்களோட மனசுக்குள்ள இருந்த ஒரு விஷயமே அசால்ட்டா செஞ்சு முடிச்சிருக்கு. அந்த அதிர்ச்சியான உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியுமா? அந்த உண்மையான குற்றவாளி ஆணவம். ஆமாங்க, அட்லாண்டிஸ் மக்களோட அழிவுக்கு காரணம் வெளியில இருந்து வந்த எந்த எதிரியும் கிடையாது. நம்மளை யாராலும் அழிக்க முடியாது, எங்ககிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள இருந்த அந்த தலக்கணமும் கர்வமும் தான் உண்மையான காரணம். இந்த ஆணவம் அவங்க கண்ணை மொத்தமாக மறைச்சிடுச்சு. தங்களை சுற்றி என்ன நடக்குது, நாம் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க விடாமல் இந்த ஆணவம் அவங்கள குருடாக்கிடுச்சு. இது எவ்வளோ பயங்கரமான ஒரு உளவியல் உண்மைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வீழ்ச்சி எப்படி படிப்படியாக நடந்தது அப்படிங்கிறத நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல எல்லையற்ற அதிகாரம் அவங்க கைக்கு வருது. அந்த அதிகாரம் அவங்கள நம்ம அழிக்கவே முடியாதவர்கள் அப்படிங்கிற ஒரு மாயான நம்பிக்கைக்குள்ள தள்ளுது. நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற அந்த மாயை பாதுகாப்பை பற்றியோ இல்லை இயற்கை கொடுக்குற சின்ன சின்ன எச்சரிக்கைகளை பற்றியும் அவங்கள கவலைப்படவே விடலை. அதோட நேரடி விளைவு ஒரே இரவில் ஒட்டுமொத்த அழிவு. அதிகாரமும் செல்வமும் எப்படி ஒரு சமூகத்தை தற்பெருமைங்கிற வலையில சிக்க வச்சு அதல பாதாளத்தில் தள்ளும் அப்படிங்கிறதுக்கு இதை விட சிறந்த உதாரணம் உலகத்தில் வேற இல்லை. சரி, இப்போ இந்த வரலாற்று அலசலோட மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு நாம வந்திருக்கோம். அட்லாண்டிஸ் அப்படிங்கிறது வெறும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சோகமான கதை மட்டும் இல்லை. இது இன்னைக்கு நீங்களும் நானும் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய, கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். ஏதோ ஒரு நகரம் அழிஞ்ச கதைக்கும் இன்னைக்கு நாம வாழ்ந்துட்டு இருக்கிற நவீன வாழ்க்கைக்கும் நம்ம வேலைக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த தொடர்பு ரொம்பவே ஆழமானது. இது அப்படியே நம்ம வாழ்க்கையோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன். நம்ம அன்றாட வாழ்க்கையில இது ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒன்று தான்.
நம்ம கரியர்லேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ ஒரு சின்ன வெற்றி கிடைச்ச உடனே நம்மளை அறியாமலேயே ஓஹோ நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சு, நம்ம செய்கிறது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு ஒரு ஆணவம் எட்டி பார்க்கும். அட்லாண்டஸ்க்குங்கிற அந்த பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தையும் மூழ்கடிச்ச அதே ஆணவம் தான் இதுவும். ஒரு சின்ன வெற்றி நம்மளை அட்லாண்டஸ் மக்கள் மாதிரியே யோசிக்க வச்சிரும். அதுதான் நம்ம கரியரையும் நம்ம அடையாளத்தையும் ஒரே நாளில் மூழ்கடிக்க போகிற மிகப்பெரிய ஆபத்து. அதனால தான் இந்த 3 விஷயங்களை நம்ம எப்போவுமே நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கணும். இதை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். முதல் விஷயம், வெற்றியில் எப்போவுமே ஒரு நிதானம் தேவை. எந்த வெற்றியும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணரணும். ரெண்டாவது, பணிவு. நீங்கள் எவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டாலும் எவ்வளோ அதிகாரத்தை பெற்றாலும் பணிவு எப்போவுமே ரொம்ப ரொம்ப அவசியம். மூணாவது விஷயம், உங்கள் கால்கள் எப்போவுமே தரையில் இருக்கட்டும். நீங்கள் ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி உணர்ந்தாலும் யதார்த்தத்தை மட்டும் மறந்துடவே கூடாது. இந்த தலதாழ்வு மட்டும்தான் நீங்கள் கஷ்டப்பட்டு அடைஞ்ச வெற்றியை எப்போவுமே தக்க வைக்கும். இறுதியாக உங்கள் முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வச்சு இந்த தேடலை நான் முடிக்க விரும்புகிறேன். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும், நீங்கள் அடைய போகிற வெற்றியில் நீங்களும் ஒரு அட்லாண்டிஸாக மாற போகிறீங்களா, இல்லை அந்த வெற்றியை பணிவோட கையாளும் ஒரு புத்திசாலியாக இருக்க போகிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அட்லாண்டிஸ் மர்மம் நமக்கு சொல்கிற பாடம் இதுதான். இந்த வரலாற்று தேடல் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய ஒரு பார்வையை தந்திருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு ஆழமான வரலாற்று அலசலில் சந்திப்போம். வணக்கம்.